ஹலோ யூஎஸ், இந்த வீடியோல தரமான டாப் 5 பெஸ்ட் மியூசிக்கல் மூவிஸ்க்கான லிஸ்ட் தான் பார்க்க போறோம். லிஸ்ட்ல இருக்கிற 5 மூவிஸ்மே நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். பார்த்து முடிக்கையில உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீலை கண்டிப்பா கொடுக்கும்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்க மூவி தெல்மா த யூனிகார்ன். இந்த படத்தை 2 பேர் சேர்ந்தா டைரக்ட் பண்ணிருக்காங்க. இந்த மூவி 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல தெல்மாங்கிற ஒரு குட்டி குதிரை ஒரு பண்ணையில இருக்குது. தெல்மாக்கு ஒரு பெரிய சிங்கர் ஆகணும்னு ரொம்பவே ஆசை. என்னதான் திறமை இருந்தாலும் தெல்மாவோட தோற்றத்தால பல ஆடிஷன்ல ரிஜெக்ட் ஆயிருது. ஒரு கட்டத்துல தெல்மா அன்எக்ஸ்பெக்டடா ஒரு யூனிகார்னோட தோற்றத்துக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருது. இதுக்கப்புறம் கதையில் நடந்த சம்பவங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறத படத்தோட கதை. ஆரோன் பிளாபேவோட தெல்மா த யூனிகார்னுங்கிற ஒரு சில்ட்ரன் புக்கை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படத்தோட அனிமேஷன் ஸ்டைல்ஸ்மே கிட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி குவாலிட்டியாவே பண்ணிருக்காங்க. கிட்ஸ்லாம் இந்த படத்தை கண்டிப்பா என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. அதோட ஒரு நல்ல மெசேஜையுமே இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. சோ கிட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரியான ஒரு நல்ல அனிமேஷன் மியூசிக்கல் காமெடி மூவி. அதோட படம் தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 4th இடத்துல இருக்க மூவி லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். இந்த படத்தோட டைரக்டர் சாய் கோகி. இந்த மூவி 2022 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல நம்ம ஹீரோயினிக்கு மேரேஜ் ஆகி டீனேஜ் வயசுல குழந்தைங்களும் இருக்காங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே தான் இறந்து போயிருவோன்னு ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறாங்க. இதனால ஹீரோ கிட்ட தன்னோட ஆசைகளை சொல்றாங்க. அதுல ஸ்கூல் லைஃப்ல இருந்த தன்னோட லவ்வரை இப்ப பார்க்கணும்னு ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோ என்னதான் மறுத்தாலும் ஒரு கட்டத்துல ஹீரோயினோட கடைசி ஆசையை நிறைவேற்றணும்னு அந்த லவ்வரை தேடி 2 பேரும் கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் இந்த டிராவல்ல என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது, இறுதியா என்னாச்சு அப்படிங்கறத படத்தோட கதை. படத்துல லீட் பேரா நடிச்ச 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்பவும் சூப்பரா இருந்துச்சு. படத்தோட ஸ்கிரீன் பிளேயுமே ஃபன்னா ரொமான்டிக்கலான மியூசிக்கல் கலந்து சூப்பராவே பிரசன்ட் பண்ணிருக்காங்க. படத்தோட சினிமோட்டோகிராஃபியுமே கதைக்கு தேவையானதை நீட்டாவே பண்ணிருக்காங்க. ஒரு நல்ல ரொமான்டிக் மியூசிக்கல் மூவி. அதோட படம் தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. சோ மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்க மூவி லைக் crocodile. இந்த படத்தோட டைரக்டர் ஜோசன் வில். இந்த மூவி 2022 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல ஒரு ஃபேமிலி புதுசா ஒரு வீட்டுக்கு கூடி வராங்க. அந்த ஃபேமிலியில இருக்கிற சின்ன பையன் ஒருத்தன் அந்த வீட்டுல சிங்கிங் டேலண்டோட இருக்கிற ஒரு crocodile பாக்குறான். ஸ்டார்டிங்ல அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த crocodile பார்த்து பயப்பட்டாலும் போக போக அந்த crocodile அந்த ஃபேமிலியில ஒரு ஆளாவே மாறிடுது. இதுக்கப்புறம் இந்த கதையில என்ன மாதிரியான சம்பவங்களா நடக்குது அப்படிங்கறத படத்தோட கதை. இந்த படத்தை லைக் crocodileங்கிற ஒரு சில்ட்ரன் புக் அடாப்ட் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. படத்துல அந்த crocodileக்கான CGI ஒர்க் ரொம்பவும் சூப்பரா பண்ணிருக்காங்க. படத்துல நிறைய சாங்ஸ் இருக்குது. அது எல்லாமே கேட்கறதுக்கு ரொம்பவும் பிளசன்டாவே இருக்குது. உங்க ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க வேண்டிய ஒரு என்டர்டைன்மெண்டான மியூசிக்கல் ஃபீல் குட் மூவி. அதோட படம் தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 2nd இடத்துல இருக்க மூவி ஒங்கா. இந்த படத்தோட டைரக்டர் பால் கிங். இந்த மூவி 2023 ரிலீஸ் ஆயிருக்கு. த சார்லி அண்ட் த சாக்லேட் ஃபேக்டரிங்கிற நாவல்ல வர வில்லி வாங்காங்கிற கேரக்டரோட ஆரிஜின் ஸ்டோரியா தான் இந்த படம் வந்திருக்கு. வில்லி வாங்கா ஒரு சாக்லேட் ஃபேக்டரியை எப்படியாச்சும் உருவாக்கணும்னு ஒரு ட்ரீமோடயே இருக்காரு. இதுக்காக தான் கிட்ட இருக்கிற கொஞ்ச பணத்தையும் எடுத்துக்கிட்டு நிறைய கனவுகளோட ஒரு சிட்டிக்கு வராரு. அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கிட்ட இருந்த கொஞ்ச பணத்தையும் இழந்து ஒரு சில பேத்தால ஏமாத்தப்படுறாரு. அதோட அங்க இருக்கிறவங்க ஹீரோவை ஃபேக்டரியை தொடங்க விடாம நிறையவே இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மீறி ஹீரோ அவரோட ட்ரீமை அச்சீவ் பண்ணாரா இல்லையா அப்படிங்கறத படத்தோட கதை. படத்துல குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரியான நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது. குழந்தைங்களாம் இந்த படத்தை ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. படத்தோட ஒவ்வொரு விஷுவல்ஸையுமே கலர்ஃபுல்லாவே பிரசன்ட் பண்ணிருக்காங்க. வில்லி ஓங்காவோட பேக் ஸ்டோரியுமே இன்ட்ரெஸ்டிங்காவே சொல்லியிருக்காங்க. சோ இந்த படமும் ஃபேமிலியா பாக்குற மாதிரியான ஒரு சூப்பரான மியூசிக்கல் ஃபேண்டசி மூவி. அதோட படம் தமிழ் டப்பிங்ல ஜியோ ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. சோ மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 1st இடத்துல இருக்க மூவி ராக்கெட் மேன். இந்த படத்தோட டைரக்டர் டெக்ஸ்டர் ஃபிளெச்சர். இந்த மூவி 2019 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ண நம்ம ஹீரோ ராக் மியூசிக்ல பெரிய இன்ட்ரெஸ்டோட இருக்காரு. அங்க இருக்கிற லோக்கல் பப்ல நம்ம ஹீரோ பர்ஃபார்மே பண்றாரு. இப்படி ஆரம்பிச்ச ஹீரோவோட மியூசிக்கல் லைஃப் இங்க இருந்து ஒரு பெரிய இடத்துக்கு எப்படி போனாருங்கிறத சொல்ற மூவி தான் அந்த ராக்கெட் மேன். ஒரு பிரிட்டிஷ் மியூசிஷியனான எல்டன் ஜான்ங்கிறோட ரியல் லைஃப் ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. எல்டன் ஜான் கேரக்டர்ல நம்ம டேரன் எகர்டன் தான் நடிச்சிருப்பாரு. வழக்கம் போலயே ஒரு டாப் நாச்சான பெர்ஃபார்மன்ஸை இந்த படத்துலயுமே கொடுத்திருக்காரு. படத்துல வர சாங்ஸையுமே ரொம்பவும் சூப்பரா பண்ணிருக்காங்க. பெஸ்ட் மியூசிக்கான ஆஸ்கார் அவார்டுமே இந்த படம் வின் பண்ணிருக்கு. ஒரு சூப்பரான பயோகிராபிக்கல் மியூசிக்கல் டிராமா மூவி. அதோட படம் தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. நீங்க ரெண்ட் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும். சோ மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான், வீடியோட எண்டிங் வந்துட்டோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாப் 5 வீடியோஸ்லாம் நீங்க ரெகுலரா பார்க்கணும்னா மறக்காம எபிக் ஃபிலிம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.